ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வெல்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட் கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கோட பிரித்தெழுதுக தான் வந்து பார்க்க போகிறோம். நியூ புக் 8th 9th 10th ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நியூ புக்கில் உள்ள பிரித்தெழுதுக. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 6th 7th முடிச்சாச்சு, அது ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே வாங்க பார்க்கலாம். என்றென்றும் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். என்று ப்ளஸ் என்றும். என்றென்றும்னா என்று ப்ளஸ் என்றும். ஓகே, வானம் அளந்தது அப்படின்னா வானம் ப்ளஸ் அளந்தது. வானம் அளந்தது எப்படி பிரிக்கணும்? வானம் ப்ளஸ் அளந்தது. அறிந்தது அனைத்தும் அப்படின்னா அறிந்தது ப்ளஸ் அனைத்தும். அறிந்தது அனைத்தும்னா அறிந்தது ப்ளஸ் அனைத்தும். வானம் அறிந்த அப்படின்னா வானம் ப்ளஸ் அறிந்த. வானம் அறிந்தனா என்ன? வானம் ப்ளஸ் அறிந்த. இரு திணை அப்படின்னா என்ன எப்படி பிரிக்கணும்? இரு ப்ளஸ் திணை. இரு திணை எப்படி பிரிக்கிறாங்க? இரு ப்ளஸ் திணைன்னு பிரிக்கிறாங்க. ஐம்பால் பாருங்கள், 5 ப்ளஸ் பால் அப்படின்னு பிரிக்கணும். ஐம்பால் எப்படி பிரிக்கணும்? 5 ப்ளஸ் பால் அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, நன்செய் அப்படின்னா நன்மை ப்ளஸ் செய். நன்செய்னா என்ன? நன்மை கூட்டல் செய். ஓகே, நீள் உழைப்பு அப்படின்னா நீள் ப்ளஸ் உழைப்பு. ஓகே, அது மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டானது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீள் உழைப்பு அப்படின்னா நீள் ப்ளஸ் உழைப்பு. சீருக்கு ஏற்ப அப்படின்னா சீருக்கு ப்ளஸ் ஏற்ப. சீருக்கு ஏற்பனா என்ன? சீருக்கு ப்ளஸ் ஏற்ப. ஓடை ஆடை அப்படின்னா ஓடை ப்ளஸ் ஆடை. ஓகே, ஓடை ஆடைனா என்ன? ஓடை ப்ளஸ் ஆடை. ஓகே, விழுந்ததங்கே அப்படின்னா விழுந்தது ப்ளஸ் அங்கே. விழுந்ததங்கே அப்படின்னா விழுந்தது ப்ளஸ் அங்கே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செத்திறந்த அப்படின்னா செத்து ப்ளஸ் திறந்த அப்படின்னாங்க. செத்திறந்த அப்படின்னா செத்து ப்ளஸ் திறந்த அப்படின்னாங்க. ஓகே, பருத்தி எல்லாம் அப்படின்னா பருத்தி ப்ளஸ் எல்லாம். பருத்தி எல்லாம்னா என்ன? பருத்தி ப்ளஸ் எல்லாம். இன்னோசை அப்படின்னா இனிமை கூட்டல் ஓசை. இன்னோசை எப்படி பிடிக்கிறாங்க? இனிமை ப்ளஸ் ஓசை. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பால் ஊறும் அப்படின்னா பால் ப்ளஸ் ஊறும் அப்படின்னு பிடிக்கிறாங்க. ஓகே, வல்லுருவம் அப்படின்னா வன்மை ப்ளஸ் உருவம். வல்லுருவம் எப்படி பிடிக்காங்க? வன்மை ப்ளஸ் உருவம். ஓகே, நெடுந்தேர் அப்படின்னா நெடுமை கூட்டல் தேர். நெடுந்தேர் எப்படி பிடிக்காங்க? நெடுமை ப்ளஸ் தேர் அப்படின்னு பிடிக்கிறாங்க. இவை உண்டோர் அப்படின்னா இவை ப்ளஸ் உண்டோர். இவை உண்டோர்னா இவை ப்ளஸ் உண்டோர். தாமினி அப்படின்னா தாம் ப்ளஸ் இனி. தாமினி அப்படின்னா தாம் ப்ளஸ் இனி அப்படின்னு பிடிக்காங்க. ஓகே ஓகே, நலமெல்லாம் அப்படின்னா பாருங்கள், நலம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு பிடிக்காங்க. நலமெல்லாம்னா என்ன? நலம் ப்ளஸ் எல்லாம். இடமெங்கும் அப்படின்னா இடம் ப்ளஸ் எங்கும். இடமெங்கும்னா என்ன? இடம் ப்ளஸ் எங்கும். கலனல்லால் அப்படின்னா கலன் ப்ளஸ் அல்லால். கலனல்லால்னா என்ன? கலனல்லால் அப்படின்னா கலன் ப்ளஸ் அல்லால். ஓகே, கோயிலப்பா அப்படின்னா கோயில் ப்ளஸ் அப்பா. கோயிலப்பானா என்ன? கோயில் ப்ளஸ் அப்பா. பகைவன் என்றாலும் அப்படின்னா பகைவன் ப்ளஸ் என்றாலும். பகைவன் என்றாலும்னா என்ன? பகைவன் ப்ளஸ் என்றாலும். ஓகே, கனகச்சுனை அப்படின்னா கனகம் ப்ளஸ் சுனை அப்படின்னு பிடிக்காங்க. கனகச்சுனைனா என்ன? கனகம் ப்ளஸ் சுனை அப்படின்னு பிடிக்காங்க. முழவதிர அப்படின்னா முழவு ப்ளஸ் அதிர. முழவதிரனா என்ன? முழவு ப்ளஸ் அதிர. பாடறிந்து அப்படின்னா பாடு ப்ளஸ் அறிந்து. பாடறிந்துனா என்ன? பாடு ப்ளஸ் அறிந்து. முறை எனப்படுவது அப்படின்னா முறை ப்ளஸ் எனப்படுவது. முறை எனப்படுவதுனா என்ன? முறை ப்ளஸ் எனப்படுவது. மட்டுமல்ல அப்படின்னா மட்டும் ப்ளஸ் அல்ல. மட்டுமல்லனா என்ன? மட்டும் ப்ளஸ் அல்ல. ஓகே, கயிற்றுக்கட்டில் அப்படின்னா கயிறு ப்ளஸ் கட்டில். கயிற்றுக்கட்டில் எப்படி பிரிக்கிறாங்க? கயிறு ப்ளஸ் கட்டில் அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, கயிற்று ப்ளஸ் கட்டில் அப்படின்னு பிரித்து விட்டுக்கக்கூடாது. கயிறு ப்ளஸ் கட்டில் அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, கண்ணோடாது அப்படின்னா கண் ப்ளஸ் ஓடாது அப்படின்னாங்க. கண் ஓடாது அப்படிங்கிறது கண் ப்ளஸ் ஓடாது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, கசடற அப்படின்னா கசடு ப்ளஸ் அரை. கசடற எப்படி? கசடு ப்ளஸ் அரை அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, என்றாய்ந்து அப்படின்னா என்று ப்ளஸ் ஆய்ந்து. என்றாய்ந்தா என்ன? என்று ப்ளஸ் ஆய்ந்து. அக்களத்து அப்படிங்கிறது ஆ ப்ளஸ் களத்து அப்படின்னு இருக்கணும். ஆ ப்ளஸ் களத்து. கதிரென அப்படின்னா கதிர் ப்ளஸ் என. கதிரென எப்படி பிடிக்கணும்? கதிர் ப்ளஸ் என. வாசல் எல்லாம் அப்படின்னா வாசல் ப்ளஸ் எல்லாம். வாசல் எல்லாம்னா என்ன? வாசல் ப்ளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம் அப்படின்னா பெற்று ப்ளஸ் எடுத்தோம். பெற்றெடுத்தோம் அப்படின்னா என்ன? பெற்று ப்ளஸ் எடுத்தோம். கால் இறங்கி அப்படின்னா கால் ப்ளஸ் இறங்கி. கால் இறங்கினா என்ன? கால் ப்ளஸ் இறங்கி. ஓகே, வெங்கரி அப்படின்னா வெம்மை ப்ளஸ் கறி. வெங்கரினா என்ன? வெம்மை ப்ளஸ் கறி. என்றிருள் அப்படின்னா என்று ப்ளஸ் இருள். என்றிருள் அப்படின்னா என்ன? என்று ப்ளஸ் இருள். ஓகே, போல் உடன்றன அப்படின்னா போல் ப்ளஸ் உடன்றன. போல் உடன்றன என்ன? போல் ப்ளஸ் உடன்றன அப்படின்னு பிரிக்கணும். சீவன் இல்லாமல் அப்படின்னா சீவன் ப்ளஸ் இல்லாமல் அப்படின்னாங்க. சீவன் ப்ளஸ் இல்லாமல் அப்படின்னாங்க. சீவன் இல்லாமல் அப்படின்னா என்ன? சீவன் ப்ளஸ் இல்லாமல். ஓகே, விலங்கொடித்து அப்படின்னா விலங்கு ப்ளஸ் ஒடித்து. விலங்கொடித்துனா என்ன? விலங்கு ப்ளஸ் ஒடித்து. காட்டை எரித்து அப்படின்னா காட்டை ப்ளஸ் எரித்து அப்படின்னு இருக்காங்க. இதன் தரும் அப்படின்னா இதம் ப்ளஸ் தரும். இதன் தரும்னா என்ன? இதம் ப்ளஸ் தரும். ஓகே, நமன் இல்லை அப்படின்னா நமன் ப்ளஸ் இல்லை. நமன் இல்லைன்னா என்ன? நமன் ப்ளஸ் இல்லை. நம்பர் கங்கு அப்படின்னா நம்பருக்கு ப்ளஸ் அங்கு. நம்பர் கங்குனா என்ன? நம்பருக்கு ப்ளஸ் அங்கு. ஓகே, ஆனந்த வெள்ளம் அப்படின்னா ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். ஆனந்த வெள்ளம்னா என்ன? ஆனந்தம்
ப்ளஸ் வெள்ளம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகே, உள்ளிருக்கும் அப்படின்னா உள்ளே ப்ளஸ் இருக்கும், உள்ளிருக்கும்னா உள்ளே ப்ளஸ் இருக்கும். பெருஞ்செல்வம் அப்படின்னா பெருமை கூட்டல் செல்வம். பெருஞ்செல்வம்னா என்ன? பெருமை ப்ளஸ் செல்வம். ஊராண்மை அப்படின்னா ஊர் ப்ளஸ் ஆண்மை. ஊராண்மைனா என்ன? ஊர் ப்ளஸ் ஆண்மை. திரிந்தற்று அப்படின்னா திரிந்து ப்ளஸ் அற்று. திரிந்தற்று அப்படின்னா என்ன? திரிந்து ப்ளஸ் அற்று. ஓகே, இன்ப துன்பம் அப்படின்னா இன்பம் ப்ளஸ் துன்பம். இன்ப துன்பம்னா என்ன? இன்பம் ப்ளஸ் துன்பம். குணங்கள் எல்லாம் அப்படின்னா குணங்கள் ப்ளஸ் எல்லாம். குணங்கள் எல்லாம்னா என்ன? குணங்கள் ப்ளஸ் எல்லாம். விழித்தலும் அப்படின்னா விழித்து ப்ளஸ் எழும். விழித்தலும்னா என்ன? விழித்து ப்ளஸ் எழும். போவதில்லை அப்படின்னா போவது ப்ளஸ் இல்லை. போவதில்லைன்னா என்ன? போவது ப்ளஸ் இல்லை. படுக்கை ஆகிறது அப்படின்னா படுக்கை ப்ளஸ் ஆகிறது அப்படின்னாங்க. படுக்கை ஆகிறது அப்படின்னா என்ன? படுக்கை ப்ளஸ் ஆகிறது அப்படின்னு பிடிக்கணும். தூக்கி கொண்டு அப்படின்னா தூக்கி ப்ளஸ் கொண்டு. தூக்கி கொண்டுனா என்ன? தூக்கி ப்ளஸ் கொண்டு அப்படின்னு பிடிக்கணும். ஓகே, இப்போ 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, தமிழ் பேசு அப்படிங்கிறத பாருங்கள். தமிழ் ப்ளஸ் பேசு. தமிழ் பேசு அப்படிங்கிறத எப்படி பிடிக்கணும்? தமிழ் ப்ளஸ் பேசு. ஓகே, தமிழ் பேச்சு அப்படின்னா தமிழ் ப்ளஸ் பேச்சு. தமிழ் பேசு அப்படின்னா தமிழ் ப்ளஸ் பேசு இயல்பா புணருது. ஓகே, அப்படிங்கிற அந்த விதிப்படி இயல்பு புணர்ச்சி விதிப்படி புணருது. தமிழ் பேச்சு அப்படின்னா என்னது? இப்போ அப்படிங்கிறது புணர்ந்திருக்கு. ஓகே, அப்போ இது என்னது? தோன்றல் விகாரத்தின் அடிப்படை புணர்ந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வந்து ரூல்ஸ் வச்சு நீங்கள் படிக்கணும். ஓகே, தமிழ் பேச்சு அப்படின்னா தமிழ் ப்ளஸ் பேச்சு. ஓகே, கைகள் அப்படின்னா கை ப்ளஸ் கல் அப்படின்னு பிரிக்காங்க. ஓகே, கை ப்ளஸ் கல் அப்படின்னு பிரிக்காங்க. பூக்கள் அப்படின்னா பூ ப்ளஸ் கல். ஓகே, பூக்கள் எப்படி பிரிக்காங்க? பூ ப்ளஸ் கல். பூ அப்படிங்கிறது பூ பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த விதிப்படி. ஓகே, அந்த விதியெல்லாம் நல்லா படிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பாருங்கள். கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. எப்படி இருக்காங்க? கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன அப்படின்னு இருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன அப்படிங்கிறாங்க. ஓகே, 9th முடிஞ்சு. 10th பாருங்கள். என் தமிழ்நாடு அப்படின்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நாடு. என் தமிழ்நாடுனா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நாடு அப்படின்னு பிரிக்காங்க. ஓகே, அருந்துணை அப்படின்னா அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு பிரிக்காங்க. அருந்துணை எப்படி பிரிக்காங்க? அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு பிரிக்காங்க. கல்வி என்ற அப்படின்னா கல்வி ப்ளஸ் என்ற அப்படின்னு பிரிக்காங்க. ஓகே, பாடான் திணை அப்படின்னா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை அப்படின்னு பிரிக்காங்க. பாடான் திணை ஞாபகம் வச்சுக்கணும். பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம 10th வரைக்குமே பார்த்துச்சு. 11th 12th வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஸோ இது ஷார்ட் வீடியோவாக இருந்தால் தான் நீங்களும் பார்ப்பீங்க. ஓகேவா? ஒரே வாக்கில் பார்த்துட்டே போனாலும் உங்களுக்கு மைண்ட் செட் ஆகாது. ஸோ 8th 9th 10th வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து 11th 12th ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.